Hey everyone, it's June 30th, Tuesday, ஜூன் மந்தோட க்ளோசிங் கேண்டில். ஃபர்ஸ்ட் திங், நான் இன்னைக்கு ட்ரேடே பண்ணல பிகாஸ் இன்னைக்கு ஜூன் மந்தோட க்ளோசிங் கேண்டில். ஸோ வை பிகாஸ் இன்னைக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ப்ரைஸ் கேன் கன்சாலிடேட். ஸோ ஐ டிசைடட் டு நாட் ட்ரேட் த டே. ஸோ நான் இன்னைக்கு சார்ட்ஸ்லேயே இல்லை, பட் ஆஃப்டர் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பிரேக் டவுன் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு பைக்கோ வந்துருக்குது, இது இருந்திருந்தால் எப்படி பிடிச்சிருக்கலாம். ஸோ எப்படி இன்றைக்கி வந்து சார்ட்ஸில் இருந்தவங்களுக்கான ஒரு பிரேக் டவுன் தான் இது. ஸோ பிஃபோர் கோயிங் டு த என்கே ஏஎம் செஷன், ப்ரைஸ் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்னையோட ஏஷியா ஓப்பன் வந்து டிபிக்கல் கன்சாலிடேஷன். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு அந்த Q2 ஓப்பனில் ப்ரைஸ் வந்து அந்த ஹைஸை கலெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே வந்து உங்களுக்கு ஏஷியாவோட அந்த பைக்கோவோட அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணிட்டான். அண்ட் தென் Q3 ஓப்பனில் இந்த செல் கர்வோட 50% வந்துட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம நேற்று பார்த்துருப்போம். நேற்று வந்து அந்த லோ விட்டுட்டே ப்ரைஸ் பை ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு 5 மினிட் இன்டர்னல்லேருந்து எடுத்திருப்பேன். அங்கேருந்து ப்ரைஸ் ஃபுல்லாக மேலே ஏற்றி ஃபுல் புல்லி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவேன். ஹையர் டைம் ஃப்ரேமே வந்து பை ஸ்ட்ரக்சருக்கு ஷிஃப்ட் ஆகி விட்டது இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ பெருசு உங்களுக்கு நேற்றோட ஏஎம் லோலேருந்து பிஎம்க்கு தவிர லிட்ரலி ஒரு 800 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் மேலே போயிட்டான். ஸோ இந்த இன்டர்னலையும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ தேர் இஸ் மோர் ப்ராபபிலிட்டி ப்ரைஸ் கேன் go into this high, which is எந்த ஹைனா லைனப் போடுறேன், இந்த ஒரு எக்ஸ்டர்னல் கர்வ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கர்வ் போகிறதுக்கு அதுதான் இப்போ டார்கெட். இப்போ ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போனவன் என்னோட Q2 ஓப்பன்லேயே ப்ரைஸ் 0 GMTயில் இங்கே வந்துட்டான். ஸோ இந்த ஹை தான் வந்து இப்போ இருக்க நியர்பை இருக்க பைசைல் லிக்விடிட்டி. ஸோ ப்ரைஸ் அதை தூக்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது நியூயார்க்கோட ஓப்பனில். ஏன்னா உங்களுக்கு லண்டன் அவ்வளோ பக்கத்தில் போய்ட்டு அதை விட்டுட்டு வந்துட்டான். ஸோ இன்னையோட ஏஎம்க்கு நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் பயாஸ்லேயே வரலாம். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கீழே இருக்கிற என்னென்ன சீக்வென்ஷியல் ஆப்ட் ஆகுது பைக்கவுக்கு அப்படிங்கிறத செல் கவுக்கு எதுவுமே கிடையாது, வீக்லிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு செல்லுக்கு உங்களுக்கு டெய்லி இன்னும் ஃபார்ம் ஆகலை. டெய்லி ஃபார்ம் ஆகிறத இருந்தால் இந்த Q3 லோ போய் தட்டினா தான் டெய்லி ஃபார்ம் ஆகும் செல்லுக்கு. ஸோ செல்லுக்கு இப்போ எதுவும் இல்லை. பைக்கு என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த 4 hour ஃபேரலிக்கு அப்போ 18 ஃபில் பண்ணிட்டான். ஃபில் பண்ணனால உங்களுக்கு அந்த லோஸ் 18 லோஸும் உங்களுக்கு Q3 லோஸ் நடுவில் டப்ளிங் சீக்வென்ஷியல் உட்காந்துருச்சு. நான் ஆல்ரெடி போன வாரத்தோட ப்ரைஸ் செக்ஷனில் சொல்லியிருப்பேன். இந்த டப்ளிங் சீக்வென்ஷியல் எப்போ ஒர்க் ஆகும்னா, வென்எவர் உங்களுக்கு வந்து நார்மல் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் இன்றைக்கி ஃபார்ம் ஆகாது. Q2 லோஸை வந்து Q3 ஸ்வீப் பண்ணிட்டான், 3 ஆசிட்டை ஸ்வீப் பண்ணிட்டான். உங்களுக்கு வந்து இந்த சினாரியோவில் வேறு சீக்வென்ஷியல் இல்லை, பட் கான்டெக்ஸ்ட் இருக்குது, நரேட்டிவ் இருக்குது, உங்களுக்கு ட்ரா ஆல்ரெடி க்ளீனாக இருக்கிறப்ப அந்த சினாரியோவில் இந்த டப்ளிங் சீக்வென்ஷியல்ங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேயா? எப்போ ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு நார்மல் சீக்வென்ஷியல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கான்டெக்ஸ்ட் நரேட்டிவ் உங்களுக்கு இருக்கிறப்ப அந்த சினாரியோவில் நீங்கள் இந்த டப்ளிங் சீக்வென்ஷியல் பார்க்கலாம். அந்த சினாரியோ தான் இது. உங்களுக்கு இந்த Q1 லோஸ் ஏன் எடுக்கல, Q1 லோஸ் எடுக்காமல் ஏன் Q2 லோஸ்லேருந்தே போயிட்டான்னா, Q1 லோஸை வந்து YM ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ வி டூ ஹேவ் டப்ளிங் சீக்வென்ஷியல் SMT அண்ட் தென் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் 90 மினிட் சீக்வென்ஷியலும் இருந்துச்சு. அட் த ப்ரீ மார்க்கெட் லோஸ் உங்களுக்கு வந்து ES வந்து ஸ்வீப் பண்ணியிருக்க மாட்டான். ES வந்து உங்களுக்கு வந்து இந்த 7:30 to 9 AM லோவை ஸ்வீப் பண்ணலை, NQ1D OM பண்ணிட்டானுங்க. ஸோ 90 மினிட் சீக்வென்ஷியல் வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இங்கே வந்து 925 ஒரு குட்டி புல்லி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்த உடனே நம்ம ஆர்டிஎஸில் வச்சு பார்த்திங்கன்னா என்னோட கேப்புங்கிறது ரொம்ப சின்னது, கேப் அப்பு குட்டி. ஸோ கேப் அப் ஆகிட்டான். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஓப்பன் ஆகி கீழே ஒரு கொத்திட்டு இந்த லோவை கட் பண்ணால் உங்களுக்கு 90ங்கிறது ஹோல்ட் ஆகும். பட் என்னென்னா ES அதை கட் பண்ணாமல் இருப்பானாங்கிறது தெரில. ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே 930 ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுட்டான். இப்போ ETHல வச்சா இன்னும் க்ளீனாக உங்களுக்கு தெரியும். ETHல உங்களுக்கு இப்படி ஒரு கேண்டில் வச்சுட்டான். இந்த இடத்துல மேலே தான் போகிறான் கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா மேலே உங்களுக்கு எந்த வித சீக்வென்ஷியலும் இல்லை. செல் ஆஃப்க்கு Q2 ஹைஸை கன்ஃபார்ம் கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். Q2 ஹைஸு Q1 ஹைஸில் எதுவுமே கிடையாது, அது தூக்கி தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு பிளேயில் வந்தீங்கன்னா அந்த ஆர்டிஎஸோட லிக்விடிட்டி இருக்குது. அப்படிங்கிற ஒரு POVயில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பையை அட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லை ப்ரோ தெளிவாக தெரில, டப்ளிங் சீக்வென்ஸில் இருந்துச்சு தான், 90 இருந்துச்சு தான், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துச்சு தான், நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஒரு டேகுக்காக, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. வச்ச உடனே ப்ரைஸ் வந்து டப்புன்னு போய் Q2 ஹைஸு Q1 ஹைஸு ஆர்டிஎஸ் பை சைட்ஸு அண்ட் தென் லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி அந்த எக்ஸ்டர்னல் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு எக்ஸ்டர்னல் காட்டினா 1 ஹவரில் ரெட் கலர் லைனு, இதுதான் MMXMோட எண்டிங் பாயிண்ட்டு. அதை ப்ரைஸ் வந்து பர்ச் பண்ணிட்டான் ERL. ஸோ தட்ஸ் இட். எடுத்திருந்தாலும் சூப்பர், எடுக்காமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஐயோ விட்டுட்டிங்களே அந்த மாதிரி ஒரு நாள் கிடையாது. மந்தோட க்ளோசிங் சில நாள் மூவ் இருக்கும், மேக்ஸிமம் டேஸில் மூவ் இருக்காது. ஸோ ட்ரேடே பண்ணட்டாலும் நோ இஷ்யூஸ். ட்ரேட் வந்து இதை எடுத்திருந்தாலும்
இட் வாஸ் நைஸ். தட்ஸ் இட். வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு பைக்காவு தான் அதோட டார்கெட்டு இந்த ரெட் கலர் லைன் தான். அதை வந்து 9:30 அடிச்சிட்டான். ஸோ உங்களுக்கு ஒரு 7 நிமிஷத்துலேயே என்னோட ட்ரேடிங் கதையை என்ன பொறுத்த வரைக்கும் ட்ராஸ் கிளியர் ஆகிட்டு. இதுக்கடுத்து ஒரு கண்டினியூட் ஆனால் என்ன, ரிவர்ஸ் ஆனால் என்ன, சாப் ஆனால் என்ன, ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேம் டால்ஸ் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள் ஒரு டால். அந்த 8 நிமிஷம் கழிச்சு ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அது ஏதோ உங்களுக்கு ஏதோ டால் தெரிஞ்சிருக்கு. பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னப்பா என் கண்ணில் தெரியிற டால்ஸு Q2ஓட ஹைஸு, Q1ஓட ஹைஸு, அந்த இது ஆர்டிஹெச்சில் இருக்க இந்த ஹை, அந்த ஓவராலாக இருக்க எக்ஸ்டர்னல். ஆர்டிஹெச்சில் இருக்க ஹை தான் இது, பட் இடிஹெச்சில் அதோட எக்ஸ்டர்னலும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டர்னலில் ப்ரைஸ் இதுக்கு மேலே வந்து எடுத்துன்னு போனீங்கன்னா வேறு எதுவும் டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ப்ரீமியம் பைஸ் வேறு. ஸோ சேஃபர் சைடுக்கு இங்கே க்ளோஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இந்த Q1 ஹைஸ்லையோ இல்லை இங்கே இந்த இடத்துல வர க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட் மாதிரி கொடுக்குறப்ப இங்கே மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த IFVG மாறுறப்ப. ஸோ இப்படி தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னோட ப்ளே பண்ணியிருக்கலாம். இஃப் இன் கேஸ் யூ டுக் திஸ் பை, இந்த இடத்துல பை அடிச்சிருந்தீங்க, இங்கே ஸ்டாப் வச்சுருந்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலி இது எடுத்திருந்தீங்கன்னா கூட நல்ல RR தான் வந்திருக்கும். இங்கே எடுத்து ஸ்டாப் அட் 930 க்ளோஸு, டார்கெட் தான் RTH ஹையில் வச்சா 2.3 RR, ETHோட கரண்ட் ஹையில் வச்சா 2.8 RR. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே வச்சுட்டு வெளில போயிருக்கணும். RTHோட ஐஸு இல்லைனா Q1ஓட ஐஸு மேக்ஸிமம். ஏன்னா Q1ஓட ஐஸ் அடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியாது RTH ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகலாம், Q1ஓட ஐஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகலாம், இல்லை ஓவரால் எக்ஸ்டர்னல் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆகலாங்கிறது தெரியாது. ஸோ நான் சேஃபர் சைடுக்கு இங்கேயே வச்சிருப்பேன். ஏன்னா இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட், வெறும் ஒரு 10-20 பாயிண்ட் தான். சாரி 30-40 பாயிண்ட். 40 பாயிண்ட்டு அப்படியே ட்ரையல் பண்ணி ஹோல்டும் பண்ணியிருக்கலாம், இல்லை பார்சல் எடுத்துகிட்டு ஹோல்டும் பண்ணியிருக்கலாம். ஸோ அவள் தான். நீங்கள் செல் பயஸ்லாம் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. செல்லுக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. செல்லுக்கான ஒரு நிறைய கான்டாக்ட்ஸும் இல்லை. என்ன 2 M15 FH இருந்தாலும் இங்கே ரிஜெக்ஷனே ஆகலையே, மேலே சீக்வன்ஷியலே இல்லையே. இது அன்ப்ரொடெக்டட் ஐஸில், ப்ரொடெக்டட் ஐஸே கிடையாது ஃபஸ்ட் இது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். வேறு இன்றைக்கி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு நோ ட்ரேடிங் டே. ட்ரேட் எடுத்தவங்களுக்கு இந்த ஒரு பைக்காக தான் ஒரே ட்ரேட். ஸோ see you all tomorrow. நியூ மந்தோட ஓப்பனில் பார்க்கலாம். until then டாடா பாய்.